எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி குட் வைப்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரம் 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் ஆல்னு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் டெய்லி போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இது குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ப்ராடக்ட்டு. ஏற்கனவே நான் குட் வைப்ஸோட நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஃபேஸில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்புன்னு சொல்கிறது நம்ம வாரத்தில் 2 முறை வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி புதுசாக உள்ள நம்மளோட ஸ்கின்னு வெளியே தெரிகிற நேரம் ஒரு பொலிவான நல்ல ஒரு தோற்றம் கொடுக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதால நம்மளோட நோஸில் எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நோஸ்லேயும் இந்த இடத்துலையும் இருக்கும். 2 இடத்துல இருக்கிற பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதிகமான பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் இருக்கிறது நம்மளோட நோஸில் தான் அதிகமாக இருக்கும். நோஸை தொட்டு பார்க்குற நேரம் அப்படி குத்தாக எதுவும் இல்லாமல் ரொம்ப பாலிஷாக இருக்கும் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதால. நோஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஃபேஸ்லேயும் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகி நல்ல பாலிஷாக ஸ்கின் இருக்கும். இதுக்காகத்தான் நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண எடுத்துருக்கிறது குட் வைப்ஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட ப்ராடக்ட். இது வைன் ஸ்க்ரப். ஓகே, குட் வைப்ஸோட ஸ்க்ரப்பில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமானதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான அழகான ஒரு பேக்கேஜிங், ரொம்ப நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பேக்கேஜிங், கீழே பிளாஸ்டிக், மேலே லிட்டும் பிளாஸ்டிக் தான். லிட்டில் கோல்டன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பேக்கேஜிங், சூப்பராக இருக்குது. குட் வைப்ஸோட எல்லா ப்ராடக்ட்லேயும் கொடுத்துருப்பாங்க நோ பாரபின், நோ சல்ஃபேட், க்ரூவல்ட்டி ஃப்ரீயான ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு கெடுதல் விளைவிக்கிற எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இதில் சேர்த்துக்கிட்டு இல்லை. இது 50 கிராம் ப்ராடக்ட்டு. இதோட ப்ரைஸு 195 ரூபா, 195 ருபீஸுக்கு இதை நீங்கள் வாங்கலாம் purple.comல. ஆனால் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்க வேண்டியது இருக்காது. எப்படியும் ரொம்ப ஆஃபரில் கம்மியான ரேட்டில் கிடைக்கும். 120 அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களோட மணி சேவ் ஆகும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஆக்னி வராமல் தடுத்து அதை ஃபைட் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறமா போர்ஸுக்கு உள்ளாடி இருக்கிற அழுக்குகளையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துரும். பிளாக் ஹெட்ஸையும் ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணோம், மேற்கொண்டு வர இருக்கிற பிளாக் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் உள்ளாடி ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ராடக்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, கீழே ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுதான் ப்ராடக்ட்டு. பாருங்கள், நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிங்க் கலரில் இந்த ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்க்ரப் பண்ணுற நேரம் ரொம்ப ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு ஹார்மாக அப்படி தெரியல. அதாவது இதில் உள்ள ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் நெருக்கமாக இல்லை, அதாவது ரொம்ப கிரைண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் ரொம்ப, அதாவது நமக்கு ஸ்க்ரப் பண்ணுற நேரம் நம்ம ஃபேஸு மொத்தமாக அப்படியே ஃபுல்லாக ஃபீல் ஆகும். நல்லா ஸ்க்ரப் பண்ண முடியுது, நீட்டாக எல்லாம் டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படின்னு ஃபீல் வர்றது. நமக்கு அந்த மாதிரி நெருக்கமாக ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள் கொடுத்து ரொம்ப பவுடர் பண்ணி போட்டிருக்கிற ப்ராடக்டில் அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, ரொம்ப கேப்பு விட்டு தான் ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. நீங்கள் நல்ல பவுடர் பண்ணி இருக்கிற ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி, அதாவது நல்ல கிரைண்டிங் பார்ட்டிகிள்ஸ் இருக்கிற ஒரு ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணும். ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட்ல எல்லாம் ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகிள்ஸ் ரொம்ப நெருக்கமாக அதிகமாக இருந்தது. அதை ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுற நேரம் ஒரு திருப்தி இருக்கும், ஓகே நல்லா ஸ்க்ரப் பண்ணுது அப்படின்னு தோணும். ஆனால் இதை பண்ணுற நேரம் எனக்கு ஸ்க்ரப் பண்ணது போல் இல்லை, அப்படி ஒரு ஃபீலே இல்லாதது மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே அப்படி இருந்துச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு 2 days 3 days கழித்து திரும்பவும் பண்ணினேன்.
பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. பிறகு வந்து நான் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை மிரரில் பார்க்குறேன்னா நல்லா பொலிவாக நல்லா இருந்துச்சு. நல்லபடியாக ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஆனால் அந்த நோஸில் கம்ப்ளீட்டாக ஆகலை. பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் நோஸில் வந்து ரொம்ப அதிகமாக ரிமூவ் ஆனது போல் இல்லை. நம்ம அதுக்கு பிறகு அந்த பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸையும் ரிமூவ் பண்ணுற டூலை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஆனால் இதில் வந்து ஓரளவு அந்த அளவு ரிமூவ் ஆனது போல் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்குது. ஆனால் நல்ல ஸ்க்ரப்பு தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலேயும் கெடுதல் இல்லை, நல்ல க்ளோ இருக்குது. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். என்னோடய அனுபவத்தை நான் சொன்னேன். இதோட ஸ்மெல்லு வந்து ஒயின் ஸ்மெல்லில் தான் இருக்குது. அந்த கிரேப்ஸு, பிளாக் கலர் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சீடு உள்ள கிரேப்ஸு, அது கொஞ்ச நாள் நம்ம வந்து அப்படி வச்சுருந்தோன்னா அதுலேருந்து வந்து வர ஸ்மெல்லு கொஞ்சம் ஒயின் ஸ்மெல் மாதிரி வரும். அதே சேம் ஸ்மெல்லு தான் இதில் வருது. இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற நேரம் தான் அது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு வந்து ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு யூஸில் வந்து நமக்கு வந்து இது நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு தோணாது. ஆனால் நிஜமாகவே நல்ல ப்ராடக்ட் தான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற நேரம். ஓகேவா? நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ.